சென்னை குளத்தூர் தொகுதியில் நடைபெறும் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் ஆண்டுதோறும் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை அவர் வெகு விமரிசையாக கொண்டாடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தற்போது கொளத்தூர் தொகுதியில் அவரது சட்டமன்ற அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் முதலமைச்சர் தனது துணைவியார் திருமதி துர்கா ஸ்டாலினுடன் வந்து பொங்கல் வைத்து அனைவருக்கும் சர்க்கரை பொங்கலையும் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வெகு விமரிசையாக கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் விழா களை கட்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கு திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொங்கல் பரிசுகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். எனவே ஆண்டுதோறும் ஒரு பொங்கல் விழாவை தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆண்டும் தனது குடும்பத்துடன் வந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு இரண்டாவது பகுதியில் கொளத்தூர் தொகுதியில் டான்போஸ்கோ மேல்நிலை பள்ளியில் திரண்டிருக்கக்கூடிய சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி அவர்களிடம் உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்ட பலரும் பங்கேற்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம், பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேற யாரெல்லாம் இதுல பங்கெடுத்திருக்காங்க? முதலமைச்சர், அவருடைய மனைவி பங்கெடுத்திருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க? செல்வகுமார், வேற என்னென்ன விழா நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? ஒரு வண்ணமிகு விழாவாக தன்னுடைய தொகுதியில் கொளத்தூர் தொகுதியில் கொண்டாட வேண்டும் என்பதே முதலமைச்சரினுடைய ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனவே பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகளில் தனது துணைவியாருடன் கலந்து கொள்வதை தவிர்த்து வரக்கூடிய முதலமைச்சர் பொங்கல் விழாவை ஆண்டுதோறும் தவறாமல் குடும்பத்துடன் வந்து கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அமைச்சர் பெருமக்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள், தமிழர்களுடைய பாரம்பரியத்தை விளக்கக்கூடிய வகையிலான மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழா மேடையை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் டான்போஸ்கோ பள்ளி மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த விழாவிலும் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கிறது. பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் கூடிய அந்த மாடுபிடி வீரர்களும் அடங்கிய அந்த காட்சிகளும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு பொங்கல் பானைகள் வண்ணமிகு கோலமிட்டு அலங்கரிக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. எனவே கொளத்தூர் தொகுதி களை கட்டி இருக்கக்கூடிய ஒரு மாலை நேர சூழலாக மாறி இருக்கிறது. எனவே அது மட்டுமல்லாமல் பொங்கல் வாழ்த்து மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பும் சிறப்பாக இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே நியாய விலை கடைகளில் கொடுக்கக்கூடிய பரிசு தொகுப்பை தாண்டி தன்னுடைய சொந்த தொகுதியில் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையிலும் பொங்கல் தொகுப்புகளை வழங்குவது என்பதே இங்குள்ள பொதுமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா செல்வகுமார், இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது இப்போ எத்தனை பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது? என்னென்ன பொருட்கள்லாம் முதலமைச்சர் வழங்க இருக்கார்? சுமார் கொளத்தூர் தொகுதியை பொறுத்த மட்டில் ஒரு 3000 பேருக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக டான்போஸ்கோ பள்ளி மைதானத்தில் சுமார் 2000 பேர் திரண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேஷ்டி, அதே போல சேலை, அதுபோல் இனிப்பு போன்றவையும் வழங்கப்படுகிறது. பொங்கலுக்கு தேவையான, பொங்கல் வைப்பதற்கு தேவையான பொருட்களும் இதில் கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு பொங்கலை கொளத்தூர் மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நியாய விலை கடைகள் மூலம் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டாலும் கூட அதையும் தாண்டி வழங்கப்படுவது என்பது இவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. அதுவும் பட்டு வேஷ்டி, ஒரு தரமான பட்டு வேஷ்டி, அதே போல புடவை என்பதும் ஒரு விலை உயர்ந்த புடவை வழங்கப்படுகிறது. எனவே ஒரு பெரும்பாலான மக்கள் பெண்களினுடைய முகத்தில் பெரும் மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.